A single drop of presence of God can change the entire life of his life in a fraction of second. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு சொட்டானது அவனுடைய வாழ்க்கையின் முழுவதையும் ஒரு க்ஷணப்படுதலை மாற்றிவிடும். When you are in the presence of God, you must think that this presence of God is healing my body right now. This presence of God is opening the way of prosperity right now. This presence of God is solving all the problems in my family. This mindset is very important. After accepting Jesus Christ as your personal savior, the first thing you receive is the presence of God. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட முதலாவது விஷயம் தேவனுடைய பிரசன்னம். That means you enter into the Almighty's presence, the shadow of God. ஓ சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குவது. Presence means shadow. Let this year be the year of prayer. இந்த வருடம் ஜெபத்தின் வருடமாய் இருப்பதாக. Let this year the year of spending more hours, more days in God's presence. இந்த வருடம் தேவனுடைய பிரசன்னத்திலே अनेक நாட்கள் செலவழிக்கிற வருடமாய் இருப்பதாக. People whoever looking at his face will never be ashamed. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Oh, hallelujah. So let's all dedicate this whole year to give first and best preference to the presence of God. எனவே எல்லாரும் இந்த வருடத்தை தேவனுடைய பிரசன்னத்திற்கு முதலத்துவமாய் பிரதானத்துவமாய் கொடுப்போம். The presence of God is the solution of all your problems and sickness. தேவனுடைய பிரசன்னம் தான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா வியாதிக்கும் தீர்வாய் இருக்கிறது. There is no any other thing needed more than the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு அப்பாற்பட்டு வேற எந்த ஒரு விஷயமும் தேவைப்பட மாட்டாது. You don't need any other things to heal your sickness, to solve your problems more than the presence of God. உங்களுடைய வியாதியை சுகமாக்க உங்களுடைய பிரச்சனையை தீர்வாக்க தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் மேலான ஒன்று உங்களுக்கு தேவைப்படாது. His presence is sufficient to solve every nook and corner of your problem and sickness. உங்களுடைய தேவனுடைய பிரசன்னமே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் மூளை முடுக்கெல்லாம் தீர்வாய் அமைவதற்கு தேவையானதா இருக்கிறது. God's presence is enough to design every square feet of your life, to beautify every square feet of your life. உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அழகுபடுத்துவதற்கு தேவனுடைய பிரசன்னமே போதுமானதா இருக்கிறது. Nothing is needed more than this. அதை காட்டிலும் தேவையானது வேற எதுவுமே இல்லை. Then why people are not that much blessed when they are coming in the presence of God and going from the presence of God, they are not that much blessed. Why? அப்புறம் ஏன் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து போறப்ப அந்த அளவுக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? The presence of God, it comes through the spirit of a man. தேவனுடைய பிரசன்னமானது ஒரு மனிதனுடைய ஆவியிலிருந்து வருகிறது. But it needs the permission of the soul to reach your body and your problem. அது உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் செல்வதற்கு ஆத்துமாவினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. To solve your sickness, to heal your sickness and to solve your problem, the presence, it is knocking the door of your mind to enter into your body and your family and your circumstances. உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுடைய வியாதியை சுகமாப்பதற்கு உங்களுடைய மனதை அது தட்டி பெர்மிஷன் கேட்டு அது உள்ளே செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. Because your mind is the gateway of all your life. ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனது தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் வழியா இருக்கிறது. If you are not opening your mind to enter the presence into your life, you cannot enjoy the blessings of the presence of God completely. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் வரதுக்கு உங்க மனசை முழுமையாய் திறக்கலனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் நீங்கள் அனுபவிக்க முடியாது. Yes, your mind is not having only one door, it has millions of doors. உங்களுடைய மனசுக்கு ஒரு கதவு மாத்திரம் கிடையாது, அதுக்கு லட்சக்கணக்கான கதவுகள் இருக்கின்றன. It has millions of doors. அதுக்கு லட்சக்கணக்கான கதவுகள் இருக்கின்றன. One door it will leads to your financial life. ஒரு கதவு அதை உங்களுடைய செழிப்புக்கு நேராய் வழிநடத்தும். The another door when we open it will lead
you to healing. இன்னொரு கதவு உங்களை சுகமாக்குவதற்கு நேராய் வழிநடத்தும். Another door, it leads to your family life. மற்றொரு கதவு உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் வழிநடத்தும். Let me say the secret how to utilize the presence of God. நான் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி யூஸ் பண்ணனும்ங்கற ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்றேன். My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, when you are in the presence of God, you must think that this presence of God is healing my body right now. This presence of God is opening the way of prosperity right now. This presence of God is solving all the problems in my family. This mindset is very important. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது இந்த தேவனுடைய பிரசன்னம் தான் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது. It's an important one. அதுதான் அந்த மனநிலை தான் மிகவும் முக்கியமான விஷயம். So how many doors we are opening in the presence of God, that many blessings we will receive in the presence of God. எவ்வளவு கதவுகள் திறக்கிறதோ அந்த அளவுக்கான அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். I am in the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்திலே So இருக்கிறேன். this presence is healing my characters. இந்த தேவனுடைய பிரசன்னமானது என்னுடைய குணாதிசயங்களை இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறது. So I will not hereafter roaming to many churches and hearing all rubbish things and talking to each somebody people about the pastors or somebody else. இதுக்கு அப்புறம் நான் எல்லா சர்ச்சுக்கும் போய் எல்லா பாஸ்டரை பத்தியும் தேவையில்லாத குப்பைகளை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். So hereafter the presence is right now it is healing my inner character. இதுக்கு அப்புறம் இந்த தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இது என்னை சுகமாக்கி என்னுடைய குணாதிசயத்தை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. When you realize that God's presence is healing my character, you will be transformed. நீங்க உங்க குணாதிசயத்தை தேவனுடைய பிரசன்னம் சுகமாக்குதுன்னு உணர்ந்தீங்கனாலே போதும். Unless you come and worship the Lord, then you go as you come. As you came, you will go out like that. அப்படி இல்லனா நீங்க வந்த வண்ணமாவே வந்து தேவனை ஆராதிச்சு திருப்பி போயிடுவீங்க. So you must open the doors for your characters. எனவே நீங்க உங்களுடைய குணாதிசயம் மாறதுக்கு கதவை திறக்கணும். When you are singing the song and feeling the presence of God, you must know that this presence of God is opening the doors of prosperity right now. நீங்க பாட்ட பாடி தேவனை ஆராதிக்கும்போது அந்த பிரசன்னமானது என்னுடைய செழிப்புக்கு நேராக கதவுகளை திறக்கிறது நீங்க நம்பணும். You must believe it. நீங்க அதை நம்பணும். You must realize it. நீங்க அதை உணர வேண்டும். Because the mind is the gateway of all blessings. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உங்க மனது அது கதவாய் வாசலாய் இருக்கிறது. When you are worshiping the Lord and enjoying the presence of God, நீங்க தேவனை ஆராதிச்சு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது you must understand that this presence of God is healing my body from top to bottom. இந்த பிரசன்னம் தான் head to toe. இந்த பிரசன்னம் தான் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுகமாக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர வேண்டும். With that type of feelings and understanding, if you are worshiping within one song, you will get millions of blessings. அந்த உணர்ச்சியோடு அந்த புரிந்துகொள்ளுதலோடு நீங்க ஆராதிச்சீங்கன்னா அந்த ஒரே பாட்டுல நீங்க லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்களை அள்ளி தட்ட முடியும். That is what the secret of enjoying the benefits of the presence of God completely. அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாய் பெற்று அனுபவிப்பதின் ரகசியமாய் இருக்கிறது. That's why somebody they are singing and they are coming up and up. அதனால தான் ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா பாடி துதிச்சு மேல வந்துறாங்க. And somebody they are singing and they are ringing the problem. ஆனா சில பேர் பாடி பிரச்சனை தான் பெருசாயிட்டே போகுது. Why? ஏன்? We must know the benefits of the presence. தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனது is the gateway. அதுதான் வாசலாய். It's the gateway of the presence to enter into your problem, to penetrate your problem and solve the problem. உங்க பிரச்சனைக்கு உள்ள ஊடுருவி செல்வதற்கு உங்க வாசலாய் அந்த மனதானது இருக்கிறது. So focus your mind on the benefits of the presence of God. எனவே உங்களுடைய மனதை தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களுக்கு நேராய் நீங்கள் திருப்புங்கள். No other medicine is more powerful than the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் எந்த மருந்தும் வல்லமையானது கிடையாது. No other consultancy is more powerful than the wisdom of the presence of God. தேவனுடைய ஞானத்தை பார்க்கிலும் எந்த ஒரு கன்சல்டன்சியும் பெருசு கிடையாது. No other counselor or psychologist are more powerful than the presence of God, which is giving you the peace of mind. உங்களுக்கு சமாதானத்தை தரும் தேவ பிரசன்னத்தை காட்டிலும் எந்த கவுன்சிலரும் எந்த சைக்காலஜிஸ்டும் பெரிய ஆளு கிடையாது. No other person whom you are sharing your problem is not powerful
more powerful than the presence of God. உங்க பிரச்சனையை நீங்க சொல்ற எந்த ஒரு ஆளை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் நீங்க உங்க பிரச்சனையை போய் சொல்ற எந்த ஒரு ஆளும் பெரிய ஆள் கிடையாது. They are not more powerful, they are more needed. அவர்கள் ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, அவங்க தேவையும் கிடையாது. When a man is satisfied with the presence of God, he will not approach any other person to share his problem. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் திருப்தி அடைகிறானோ அவன் போய் பிரச்சனையை மத்தவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டான். People who are longing for peace, people who have lost the presence of God, only they are seeking some people to share something, like a beggar is begging for something. சமாதானத்தை இழந்தவர்கள், சமாதானத்துக்காக ஏங்குறவங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவங்க தான் பிச்சைக்காரன் போய் மத்தவன்ட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அப்படியே நின்னுக்கிட்டு இருப்பாங்க. Can you please afford my problem? Can you please give your ears to talk about something about my family, or for my husband, about my husband, or about my wife? கொஞ்ச நேரம் நீ என்னுடைய பிரச்சனையை கேக்குறியா, என் புருஷனை பத்தி, என்னுடைய குடும்பத்தை பத்தி, என்னுடைய ப்ராப்ளத்தை பத்தி நீ கொஞ்ச நேரம் என் காதை கொடுத்து கேக்குறியான்னு போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. They are like beggars. They have no money. அவர்கள் காசு இல்லாத பிச்சைக்காரரை போல இருக்கிறார்கள். Because they have no presence of God, they have no father, they are like orphans. They are seeking somebody. Can you please give donation? Can you please give scholarship for my study, like that? Can you please give something? Can you please spend some more time and holding the phone and listening my problem? அவங்க அப்பா இல்லாத அனாதை மாதிரி இந்த டொனேஷனுக்கு போய் அப்படி நோட் எடுத்துட்டு போய் நிக்கிற மாதிரி, எனக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்ய முடியுமா அப்படின்னு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. The people who are connected with the presence of God, they are satisfied. ஆனால் தேவனுடைய satisfied. ஆமென் ஆமென். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். That's what King David says, I am satisfied like I ate what's that fatty things. நான் கொழுமையான பதார்த்தங்களை உண்டதனால் திருப்தியானது போல உணர்கிறேன் என்று, கொழுமையான பதார்த்தங்களை புசித்தது போல திருப்தியாய் இருக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறார். Who is connected with the presence of God, they are completely satisfied. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டவன் அவன் முற்றிலுமாய் திருப்தியாய் இருக்கிறான். They will not need anybody to share anything. I am talking about especially right side. நான் வந்து ரைட் சைடுக்கு கரெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து யார்ட்டையும் போய் சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து தேவை இருக்காது. They don't need somebody to talk. அவங்களுக்கு வந்து போய் பேசுறதுக்கு ஆள் தேவைப்பட மாட்டாங்க. I became to know some psychologists about male and female. நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்து ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் நான் அறிந்தேன். When man he talks more, he will what's that, dry out his energy. ஒரு ஆண் நிறைய பேசுறப்ப அவனுடைய ஆற்றல் எனர்ஜியானது வேஸ்ட் ஆகி ட்ரை ஆயிடுமா. But a female, when we start more, she will get energy more. ஆனா ஒரு பெண் நிறைய பேசுறப்ப எனர்ஜி வந்து நிறைய எனர்ஜியை பெற்றுக்குவாங்களாம். That's why you talk, that's not a bad thing, but don't talk about others. That's what I want to say. நீங்க பேசுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. What I come to say, just learn about it. What I come to say, when a female, when she talks more, she will gain energy. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் நிறைய பேசுறப்ப அவருக்கு ஆற்றல், அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்கிறாள். That is what the made, that is what the make. அதுதான் அவங்களோட உருவாக்குனதோட அந்த டிசைன். It is manufactured defect. அது வந்து உருவாக்குறதுல இருக்கிற அந்த பிரச்சனை இல்ல, that is not manufactured defect, that is a plus point behind it. I will lead you to the right place where you should talk more. அது வந்து manufacturing defect கிடையாது, அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை எப்படிங்கறத நான் கரெக்ட்டா சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு நிறைய பேசணும்னு. If you want to speak more, if you want to gain more energy, you go to the presence of God and talk more. Amen, and more. Amen. உங்களுக்கு நிறைய பேசி எனர்ஜி நிறைய பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் நிறைய பேசுங்க. But male doesn't speak more. ஆனா ஆண்கள் நிறைய பேச மாட்டாங்க. If he starts speaking, he will feel dry out. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. If a male is talking more in his family, that means he has a feminine touch. ஒரு ஆம்பளை ஒரு குடும்பத்துல நிறைய பேசினா அவனுக்கு ஏதோ ஒரு பெண்மையான ஒரு சுபாவம் இருக்குன்னு அர்த்தம். So the man is always the receiving point. ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவன் பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். If a male is talking too much in his family, he must be, most of the guys must be what's that, gossip
gossipers. ஒரு குடும்ப ஒரு ஆம்பளை நிறைய பேசுறாங்கன்னா ஆனா அங்க வந்து புறங்கூறுதல் நிறைய இருக்கும். In his character. அவனுடைய குணத்துல புறங்கூறுதல் இருக்கும். So the manufacturing is like that. God made male like that. God made female like that. எனவே ஆண்டவர் ஆணை அப்படிதான் படைச்சிருக்காரு, பெண்ணை அப்படிதான் படைச்சிருக்காரு. If a female is keeping his mouth in mouth, something is danger. That India is going to be blasted out. ஒரு பெண் தன் வாயை மூடிட்டு இருந்தானா ஏதோ பெரிய ஆபத்து, இந்தியாவே உடையற மாதிரி. If a male is talking too much, there is a danger behind it. ஒரு ஆம்பளை நிறைய பேசுறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. So if you want to speak more, go and speak in the presence of God. நீங்க நிறைய பேசணும்னா போய் தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து பேசுங்க. If you want to learn many things, the gents they may go in the presence of God and they receive the voice of God. நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. God's presence is open to male and female. தேவனுடைய பிரசன்னம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் திறந்ததா இருக்கிறது. If you are a silent person, you can receive my voice. If you are a babbling person, I will receive your voice. That's all. நீ அமைதியான ஆளா இருந்தா என்னுடைய வார்த்தையை வாங்கிக்க, நீ புலம்பற ஆளா இருந்தா உன் வார்த்தையை நான் வாங்கிக்கிறேன். The first thing man lost after eating the fruit is the presence of God. கனியை புசித்த பின்பு மனிதன் இழந்த முதலாவது ஒரு விஷயம் தேவனுடைய பிரசன்னம். After accepting Jesus Christ as your personal savior, the first thing you receive is the presence of God. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட முதலாவது விஷயம் தேவனுடைய பிரசன்னம். That means you enter into the Almighty's presence, the shadow of God. சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குவது. Presence means shadow. பிரசன்னம் என்றால் நிழல். Presence means protection. பிரசன்னம் என்றால் பாதுகாப்பு. Presence means feeding. பிரசன்னம் என்றால் போஷித்தல். Presence means rest. பிரசன்னம் என்றால் இளைப்பாறுதல். Presence means healing. பிரசன்னம் என்றால் சுகமாக்குதல். Come on, praise God, hallelujah. Nothing is needed in this world. No counselors, no books, no everything is lesser than the presence of God. எதுவுமே எந்த கவுன்சிலர் எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் மேலானது கிடையாது. A man who is spending 1000 hours and trying to make a change in somebody's life, ஒரு மனிதன் 1000 மணி நேரம் செலவழிச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும்னு முயற்சி செய்றானா, he will reach the very less amount of changing. அவன் வந்து மாற்றத்துல ரொம்ப சொற்பமான அளவை தான் அடைவான். But the presence of God, ஆனால் தேவனுடைய பிரசன்னம், but a drop of presence of God can change the entire life of his life in a fraction of second. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு சொட்டானது அவனுடைய வாழ்க்கையின் முழுவதையும் ஒரு க்ஷணப்பொழுதிலே மாற்றிவிடும். In a fraction of second, God can transform him with a drop of presence. தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு சொட்டுல ஒரு இமை பொழுதுல தேவன் எல்லாத்தையும் மாற்றிடுவார். That is what the power of the presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையா இருக்கிறது. Jesus went to the mount of transfiguration. இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போன பொழுது the presence of God came and descended on the mountain. தேவனுடைய பிரசன்னம் அந்த மலையின் மேல் வந்து இறங்கினது. He was transformed. அவர் மறுரூபமாக்கப்பட்டார். The presence of God, it has power to transform the people. தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதுமே ஜனங்களை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. That's why when Moses came back, people saw the difference in his face. அததான் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரப்ப அவனுடைய முகத்துல ஒரு மாற்றத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். Face means always it indicates characters. முகம் என்பது எப்பொழுதுமே அது குணாதிசயத்தை குறிக்கிறது. According to the interpretation of Bible, face means character. வேதத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் வியாக்கியானத்தின் அடிப்படையிலே முகமானது அது குணாதிசயத்தை குறிக்கிறது. That's why Moses, when he was praying, he was praying to God that I want to see your face. He said, I am the God who is the God of mercy and God of what's that? Those all things he is revealing his character only. அதனால தான் மோசே வந்து தேவனே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படினு கேக்குறப்ப அவர் வந்து நான் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர் உருக்கமுள்ள தேவன் அவருடைய கேரக்டரை சொன்னாராம். He didn't show his face, he showed his character. அவர் தன்னுடைய முகத்தை காட்டலையா, தன்னுடைய கேரக்டரை சொன்னு காட்டினாராம். That means revealing the character is the face of a man in spiritual. அதுக்கு என்ன அர்த்தம்னா
கேரக்டர் தான் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தின் முகமா, ஒரு மனிதனுடைய முகமா இருக்கிறது. That's why in New Testament Peter says to the wives, when he advised to the wives, he says like this, which is more attractive. The character is the more attractive thing. அதனால தான் பேதுரு புதிய ஏற்பாட்டிலே மனைவிகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது குணசாலியான ஸ்திரீயே புகழப்படுவாள்னு அந்த கேரக்டரை பத்தி சொல்றாரு. More attractive thing is character. ரொம்ப உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது உங்க நல்ல குணம் அப்படிங்கறது தான் மனைவிகிட்ட சொல்றாரு. I used to think about the cine actors when they divorce their wives and husbands. நிறைய நேரம் தங்களுடைய மனைவிகள் கனவுகளை விவாகரத்து செய்கிற சினிமாக்காரங்களை நான் யோசித்து பார்த்தேன். I used to think, what a beautiful face he has. Why that man divorced her? நான் யோசிப்பேன், எவ்வளவு ஒரு அழகான முகம் இந்த அம்மாக்கு, ஏன் இவர் இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணாரு? What a classy tone of skin. How can he divorce her? எவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு தோல் பாருங்க, இதை ஏன் டிவோர்ஸ் பண்ணாரு அப்படின்னு யோசிப்பேன். Which is not attracting him. எது அவரை கவர்ந்து இழுக்கல? The more attractive thing is not the skin. ரொம்ப கவர்ந்து இழுக்க கூடியது தோல் கிடையாது. It is character. அது குணாதிசயம். It is character. குணாதிசயம். A single drop of presence of God can change the entire life of his life in a fraction of second. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு சொட்டானது அவனுடைய வாழ்க்கையின் முழுவதையும் ஒரு க்ஷணப்பொழுதிலே மாற்றிவிடும். When you are in the presence of God, you must think that this presence of God is healing my body right now. This presence of God is opening the way of prosperity right now. This presence of God is solving all the problems in my family. This mindset is very important. After accepting Jesus Christ as your personal savior, the first thing you receive is the presence of God. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட முதலாவது விஷயம் தேவனுடைய பிரசன்னம். That means you enter into the Almighty's presence, the shadow of God. ஓ சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குவது. Presence means shadow. So something is not attracted him. That is his character. ஏதோ ஒன்னு அவர் அட்ராக்ட் பண்ணல, அது குணாதிசயம் தான். So he was dared to divorce her even though she is beautiful. அவள் அழகாவே இருந்தாலும் அவர் தைரியமா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. Because he is hating some character in her. ஏனா அவளுடையதுல ஏதோ ஒரு குணத்தை அவர் வெறுக்கிறாரு. Just like that. அதே மாதிரி தான் face means in spirit realm character. முகம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்திலே குணாதிசயத்தை குறிக்கிறது. Let me come to the point. நான் பாயிண்ட்க்கு வரேன். Jesus' face and Moses' face, the people saw the changes in their faces means people are going to see the changes in your characters. மோசேயினுடைய முகத்திலும் இயேசுவினுடைய முகத்திலும் எப்படி ஜனங்கள் பார்த்தார்கள் என்று அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜனங்க வாழ்க்கையில முகத்துல மட்டும் இல்ல, ஆமென், உங்க கேரக்டர், ஏன்னா ஃபேஸ்னாலே கேரக்டர் தான். ஆமென். You cannot escape from the transformation of your soul, your characters, or the transformation in your characters. You cannot escape from that. தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய ஆத்துமா மாறுவது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தப்ப முடியாது. So my beloved brother and sister, again I am insisting the presence of God. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நான் பற்றி முக்கியத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். People who don't realize and feel the presence of God, they cannot enjoy and receive the blessings of the word of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ண முடியாது. I want every one of you to experience the presence of God. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Amen. Praise the Lord. Hallelujah. So presence of God is resetting your mind. தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய மனதை ரீசெட் பண்ணுகிறது, மாற்றி அமைக்கிறது. So again I want to say, every time you connect with the presence of God, you are resetting your mind. The presence of God is resetting your mind. மறுபடியும் நான் சொல்ல வரது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணையும் பொழுது உங்களுடைய மனதானது ரீசெட் ஆகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது. Whenever you don't feel that you are
your mind is not in fine tune, let's come to the presence of God, it will tune your mind. உங்களுடைய மனசு எப்பனாச்சும் சரியில்லை ஒரு மாதிரி கலஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க, அது அப்படியே ரீசெட் ஆயிரும். The only pitch pipe of your mind guitar is the presence of God. உங்க மைண்ட்ங்கற ஒரு கிட்டாரை டியூன் பண்ணக்கூடிய அந்த பிட்ச் பைப் என்னன்னா தேவனுடைய பிரசன்னம் தான். Come to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க. Many people will come and how can I say, they will lose and change the tune setting of guitar. Sometimes when children come to my home, they will come and take my guitar and change the tunings. என் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து என் கிட்டார் எடுத்து அந்த திருகி அந்த டியூனை மாத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. Like that. அதே மாதிரி தான் many children will come to you. நிறைய பிள்ளைங்க உங்க குழந்தைகள் உங்ககிட்ட வருவாங்க. They will change the tune set of your mind. உங்க மனசோட டியூனை அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. Then after the guitar, after the mistuning, the guitar, when I play, it will not give a nice sound. டியூன் கலஞ்சதுக்கு அப்புறம் நான் கிட்டாரை வாசித்தேன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்ருதி நல்லா வராது. Just like that, when somebody come and give some gossip and they will change the tuning. அதே மாதிரி தான் யாராச்சும் வந்து உங்ககிட்ட ஒரு குப்பையை பேசி உங்க டியூனை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா then when after that when we start talking something, it will come like a abasuram. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் வாயை திறந்து பேசுனீங்கன்னா அது உங்க வாயில இருந்து அபசுரமா தான் வரும். Then we have to take kabasuram. அதுக்கப்புறம் கபசுரம் to take kabasuram. அதுக்கப்புறம் கபசுரம் குடிநீர் தான் குடிக்கணும். So what should we do? நாம என்ன செய்ய வேண்டும்? We must go to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் போக வேண்டும். After meeting some people, we have to go to the presence of God. அந்த மாதிரியான ஆளுகளை நீங்க மீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே தேவ பிரசன்னத்துக்கு போயிருங்க. Presence of God will retune your mind. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனதை சீரமைக்கும். That's why Jesus said sinners are sick people. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவிகள் பிணியாளிகள் என்று. Preachers are doctors. The sick people, they need doctors. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம், அதாவது preachers பிரசங்கம் பண்றவங்க தான் வைத்தியம்னு சொல்றாரு. So you may say the sinners must need the sick people must need the doctors. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் வேணும்னு நீங்க சொல்லலாம். Yes, good. ஆமா, நல்லது. What the doctor will do after meeting sick people? டாக்டர் வந்து sick people பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? Immediately he will open the tap and wash his hand. உடனே போய் டாப்பை திறந்து கையை கழுவிடுவாரு. So you just think we have to tune our mind in God's presence. பாருங்க, நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளுடைய மைண்டை டியூன் பண்ணணும். When we sing song and connect yourself with God, it is tuning, it is giving a fine tune. நாம பாட்டு பாடி தேவனோடு கூட இணையும் பொழுது அந்த மனதானது சீரமைக்கப்படுகிறது. Shature mena hatura mana shankune mena hadura balabadira mana mara balabara. That's why the secret of immediate change. அதுதான் துரிதமான மாற்றத்தின் ரகசியமா இருக்குது. Somebody used to ask me, you are scolding somebody, I change like this, and you come to the presence of God and sing the song, how it is possible? சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க, வெளியில நின்று ஒருத்தன சவுண்ட கொடுத்துட்டு டக்குன்னு ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே பிரசன்னத்துல நின்னு ஸ்டேஜ்ல இருந்தே ஒருத்தன சவுண்ட கொடுத்துட்டு டக்குன்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டு டக்குன்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே பிரசன்னத்துல நிறையறீங்களே எப்படி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. In between the two steps, the presence it's fine, giving fine tune to me. இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு இடையில் தேவனுடைய பிரசன்னம் என்னை சீரமைத்தது. That man easily they can drive out their anger, drive out their bitterness, they can easily drive out their vengeance. அந்த மாதிரியான மனிதன் அவன் ஈஸியாக அந்த கசப்பு, அந்த வஞ்சகம், அந்த என்ன சொல்றது கோபம், அது எல்லாத்தையும் ஈஸியா வெளியில தள்ளிரலாம். Because he is taking bath every day. ஏனென்றால் அவன் டெய்லி குளிச்சிட்டு இருக்கான். So yesterday dirt will not be there in today. Will not be there today. நேற்றைய அழுக்கு இன்று அவனுடைய உடம்பில் தங்காது. Amen. 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 So every presence of God, it has message. எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிரசன்னமும் ஒரு செய்தியை பெற்றிருக்கிறது. I have given you a message about the presence of God. நான் உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை பற்றிய செய்தியை கொடுத்துட்டேன். In all the presence of God there is a message, but in all the message there is no need to be a presence of God. தேவனுடைய எல்லா பிரசன்னத்திலயும் ஒரு செய்தி இருக்கு, ஆனா எல்லா செய்தியிலும் தேவனுடைய பிரசன்னமா இருக்குங்கறத நான் சொல்ல முடியாது. இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆமென். So I hope that you understand the benefits, how to receive the benefits of the presence of God. எனவே நான் நம்புகிறேன் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை உணர்ந்திருக்கிறீர்கள். I was about to preach the kingdom standard life and the connection, the connectivity between
the kingdom standard life and word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கும் ராஜரீக வாழ்க்கை தரத்துக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து பேச வந்தேன். I want to dedicate this year as a constructive Christian life, as a constructive year in Christ. இந்த வருடத்தை நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வருடமாய் மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So Holy Spirit he insisted me to start with the word of God. I felt to start this year to insist the people to have a strong connection with the word of God. எனவே to make this year as an established and constructive blessed year. எனவே இந்த வருடத்தை நான் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலைவரமான ஒரு அஸ்திபாரமுள்ள வருடமாய் இருக்க வேண்டும், என்னுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நான் உந்தப்பட்டேன். But there is another thing is another previous thing is needed. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக இன்னொரு விஷயம் முன்னதாக தேவைப்படுகிறதா இருக்கிறது. Which I didn't know, but Holy Spirit he used this time, that is the presence of God. நமக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை தேவனுடைய பிரசன்னம் என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். The presence of God is the first need to construct the life. எனவே தேவனுடைய பிரசன்னம் தான் பிரதான வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு பிரதான தேவையா இருக்கிறது. The presence of God is only make us to understand the word of God. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் தான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறதா. So man who is sticking on God's word, he always living a heaven standard life on earth. தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதுமே பரலோக தரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். How many of you want to live a heaven standard life on earth? எத்தனை பேர் இந்த பூமியில பரலோக தர வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? Do you believe that is it possible? It is possible. அது சாத்தியமா நீங்க நம்புறீங்களா? But Bible says, Jesus said it is possible. தேவன் சொன்ன வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் அது சாத்தியமே என்று. How can we live a heaven standard life on earth? எப்படி நாம் பூமியில பரலோக தரமான வாழ்க்கை வாழ முடியும்? Jesus revealed the secret so that he is called the secrets of the kingdom of God. இயேசு கிறிஸ்து அந்த ரகசியத்தை சொன்னார், அதுதான் ராஜ்யத்தின் ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. That's why he called the messages or the secrets of kingdom life. அதைத்தான் அவர் கொடுத்த செய்தியை எல்லாமே ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று சொன்னார். Secrets of kingdom life. ராஜ்ய வாழ்க்கையின் ரகசியங்கள். How many of you want to live experience the kingdom life? எத்தனை பேர் ராஜ்ய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆசைப்படுறீங்க? So the first thing when he revealed the secrets about the kingdom standard life is connection with the word of God. எனவே ராஜ்யத்தின் ரகசியத்தின் முதல் ரகசியத்தை அவர் என்ன சொன்னார்னா, தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைந்திருப்பது. If a man sticking himself on the word of God, he start living heaven standard life on earth. It's true. ஒரு மனிதன் தன்னை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒட்டிக்கிட்டானா அவன் பூமியிலே பரலோகத்தரமான வாழ்க்கையை அவன் வாழுகிறான். அது மெய்யானது. You can easily you can start experiencing such a life, my beloved brother and sister. நீங்க அந்த வாழ்க்கையை ஈஸியா அனுபவிக்க முடியும் என கருமையான சகோதர சகோதரி. Start speaking the word connected life. நாம் வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம். Yes, really you will see the kingdom life, kingdom standard life or heaven standard life on earth. மெய்யாகவே இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையில் ராஜ்ய தரத்தோடான வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Kingdom life, ராஜ்யத்தின் வாழ்க்கை, heaven standard life on earth. பூமியிலே பரலோக தரமான வாழ்க்கை, word connected life, வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. How the seed, where the seed is scattered and where it grows. எங்கே விதையானது சிதறடிக்கப்பட்டது, எங்கே விதையானது வளர்ந்தது, எங்கே விதையானது தூவப்பட்டது, அது எங்கே வளர்ந்தது என்பதை குறித்ததா இருக்கிறது. Seed never scattered in mind, it's scattered only in heart. விதையானது சிந்தனையிலே தூவப்படவில்லை, அது மனதிலே தூவப்பட்டதா இருக்கிறது. Scattered in heart, but it is rooted in mind. மனதிலே தூவப்பட்டு சிந்தனையிலே வேர்கொண்டதா இருக்கிறது. The brain is the growing source, which is the source which is giving for growing. மூலதான் அந்த வளர்ச்சிக்கான அந்த அடிப்படையான விஷயங்களை கொடுக்கிறது. The heart is the soil, but the mind is the water. உங்களுடைய மனதானது மண்ணா இருக்கிறது, அந்த மைண்ட் சிந்தனைங்கிறது வாட்டர் தண்ணியா இருக்கு. The more and more if you pour water to the soil, only the seed will grow. எந்த அளவுக்கு மண்ணுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு விதையானது வளரும். How to receive the word, how to meditate the word. எப்படி வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், எப்படி வார்த்தையை தியானிக்கணும். You cannot receive the word in mind. நீங்க வார்த்தையை மைண்ட்ல வாங்க கூடாது. You can receive the word from heart only. நீங்க வார்த்தையை மனதில இருந்து தான் வாங்க முடியும். But you cannot meditate the
the word in heart, you have to meditate in mind only. ஆனா உங்க இருதயத்துல வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ண முடியாது, உங்க மைண்ட்ல தான் வார்த்தையை மெடிடேட் பண்ண You முடியும். are receiving the word in your heart and meditating the word in your mind. உங்களுடைய இருதயத்தை வார்த்தையை வாங்கிட்டு உங்களுடைய சிந்தனையில் இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க The வேண்டும். more and more you are meditating the word in your mind, the more and more the seed is growing. எந்த அளவுக்கு வார்த்தை மைண்ட்ல தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விதையானது வளரும். You will see the fruits of the kingdom life. ஓ, ராஜ்யத்தின் கனிகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். The word connected man. அல்லது வார்த்தையோடு The கூட blessings of the word connected man. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் I want you to confess it at least this week. I don't want you leave it as it is. நான் இப்படியே உங்களை விட்டுட்டு விட விரும்பல. நீங்க அட்லீஸ்ட் நீங்க இத நீங்க அறிக்கையிடணும்னு விரும்புறேன். Word connected man. Come on, say. Word connected man. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட Word connected man. Word connected man. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். சொல்லுங்க. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். இன்னொரு தடவை. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். ஆமென். ஆமென். May God bless you, a man connected with word of God. ஓ, தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's all close our eyes. யாவரும் கண்களை மூடுவோம். Shakaramala hatune menadiyanka. The presence connected man. நாம் தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்ட மனிதனை குறித்து பார்த்தோம். Presence of God is giving you a fine tune. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு அப்படியே என்ன சொல்லுது, சீரமைக்கிறது, ஃபைன் டியூனிங் கொடுக்கிறது. I bless you all to be a man who is connected with the presence of God always. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let's all stand on our feet and worship the Lord for a few minutes. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஒரு சில வினாடிகள் Let us complete this service with the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். From today onwards, may God bless you as a man who is connected with the presence of God always, a man who is tuning himself fine in God's presence. இன்று முதல் தேவன் உங்களை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனாய், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எப்பொழுதும் சீரமைத்துக் கொண்டிருக்கிற மனிதனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the presence of God tune you fine in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னம் உங்களை நற்சீர் பொருந்துவதாய் அமைப்பதாக. Fear not, my beloved brother and sister, nothing can be done beyond my hand, God says. தேவன் சொல்லுகிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பயப்படாதிருங்கள், தேவனுடைய கரத்திற்கு அப்பாற்பட்டு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட முடியாது. Jesus says nothing will be done beyond my hand. இயேசு சொன்னார், beyond my control. என்னுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட முடியாது என்று இயேசு சொன்னார். So fear not. எனவே பயப்படாதிருங்கள். Just hand over everything to me. எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்து I will take care of it. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுப்பேன். All the 365 days will be the 365 miracle giving days. 360 blessing giving days. 365 நாட்கள் 365 அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருப்பதாக. I wish every one of you to expect a miracle every day. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். I wish every one of you to expect a miracle every day. My beloved brother, you are deserved for it. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள். Amen. 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 There is a blood price was given for you. அதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a blood price. அதுக்கு இரத்த கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a blood price. இரத்த கிரயம் For கொடுக்கப்பட்டிருக்கிறது. what purpose he has given the blood price? எந்த நோக்கத்திற்காக அந்த இரத்த கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார்? Oh, because you are that much precious, my beloved brother. ஏனென்றால் நீங்கள் அந்த அளவிற்கு விலையேறப்பட்டவர்கள். To live such a standard life, to live such a standard life, he has given his blood price. அந்த அளவு வாழ்க்கை தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் இரத்த கிரயத்தை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். So you can live such a life, my beloved brother and sister. எனவே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். Expect a blessing every day. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பாருங்கள். Expect a good news every day. ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை எதிர்பாருங்கள். Dear Heavenly Father, thank you for this wonderful morning. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Let the people who are watching this word of God, யாரெல்லாம் this sermon, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, let all people
start experiencing the benefits of the presence of God. இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை அனுபவிப்பார்களாக. Let them start this year with the presence of God. இந்த வருடத்தை அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பிப்பார்களாக. Presence of God is the shadow of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய நிழலாய் இருக்கிறது. Presence of God is the protection of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய பாதுகாப்பாய் இருக்கிறது. Presence of God is the provision of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய தேவையை சந்திக்கிறதா இருக்கிறது. Presence of God is the rest given by God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலாய் இருக்கிறது. Man who is keeping himself in the presence of God is really having a greater blessing than others. தன்னை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைத்து வைத்திருக்கிற ஒரு மனிதன் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். How should keep the presence of God always with you? எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வது? Avoid unnecessary information from your mind. உங்களுடைய சிந்தனையிலே தேவையில்லாத குப்பையான விஷயங்களை புறக்கணியுங்கள். Avoid all negative news from your mind. எதிர்மறையான செய்திகளை உங்களுடைய சிந்தனையிலே புறக்கணியுங்கள். Avoid all the bitterness from your mind. உங்களுக்கு சிந்தனையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் புறக்கணியுங்கள். Sprinkle the blood of Christ every minute and keep yourself in the sprinkling of blood of Christ. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தெளித்துக்கொண்டே தேவனுடைய இரத்தத்தை தெளித்துக்கொண்டே இருங்கள். Oh, keep yourself under the blood of Christ. உங்களை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு கீழே எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். Keep your mindset as a righteous man's mindset. உங்களுடைய மனநிலையை நீதிமானின் மனநிலையாய் எப்பொழுதும் வைத்திருங்கள். Don't forget that all the consequences of your sin was paid on the cross 2000 years back. உங்கள் பாவத்தின் எல்லா பலன்களும் 2000 வருடங்களுக்கு முன்பாய் சிலுவையிலே கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். Oh, you are forgiven already, my beloved and brother and sister. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are already forgiven. நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are bought at price. நீங்கள் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். God has bought you at price. தேவன் உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். When he has bought you at price, nobody can touch you because you are his property. தேவன் உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கும் பட்சத்தில் ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஏனென்றால் நீங்கள் அவருடைய சொத்து. Yes. When you all meditating such a things, you can feel the presence of God all the days of this year. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். Your mind is not a rubbish basket. உங்களுடைய மனது குப்பையை கொட்டுற குப்பைத்தொட்டி கிடையாது. உங்களுடைய சிந்தனை குப்பைத்தொட்டி கிடையாது. So we have to clean it out in Jesus name. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை சுத்தம் பண்ண வேண்டும். Let the presence of God fill over your mind and spirit and soul and body. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையிலே தேவனுடைய பிரசன்னம் நிரப்புவதாக. In Jesus name I bless you all. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.